கூலி படம் எப்படி இருக்குன்றத எல்லாருக்கும் வயிறு எறிகிற மாதிரி இருக்கு. ஏன்னா பாதி பேர் செத்து போயிட்டான் ஆல்ரெடி. ஐயோ இந்த 74 வயசு மனுஷன் என்னடா இப்படி படத்தை எடுத்து வச்சிட்டாரு, என்னடா இப்படி தூள் கிளப்பிட்டாரு, நம்மளால இனிமேட்டு இந்த சாதனை எல்லாம் முறியடிக்க முடியுமா அப்படின்னு வயிறு எரிஞ்சு அப்படியே என்னமோ நல்லா இல்ல நல்லா இல்ல நல்லா இல்ல. கடைசி படம் வரல. அதனால எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நீங்க நல்லா இல்லன்னு கூட சொல்லிட்டு போங்கடா, நான் ஃபீல் பண்ணல. ஏன்னா நீங்க நல்லா இல்லன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா இந்த படத்தை எடுத்துட்டு போய் லியோ படத்தை விட கேவலமா இருக்குன்னு பாரு. வந்து ஏத்துக்க முடியல. அணில் குஞ்சுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல போயிட்டு போறானுங்க தெரியல. தேட்டரா போயிட்டு படம் நல்லா இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா, பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு இது 1000 கோடி அடிக்கும் நினைச்சேன். ஆனா அடிக்கல. நல்லாவே இல்ல. தலைவர் நல்லா இருக்காருங்க. தலைவர் நல்ல, ஏன்னா ரஜினியை கலாஷ்னா ஓட்டு விழாது. அதனால தலைவர் நல்லா இருக்குங்க ஆனா படம் நல்லா இல்ல. இது என்னடா லாஜிக் எனக்கு ஒண்ணும் புரியல. தலைவர் நல்லா இருக்காரு ஆனா படம் நல்லா இல்ல. அந்த 74 வயசு மனுஷனை நீ 74 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நடப்பியா பாக்குறியா? அது எங்க இப்பவே நடக்க முடியுமா? இப்பவே வந்து ஸ்டேஜ்ல நின்னு 2 வார்த்தைக்கு மேல பேச முடியும். கழுத்துலாம் கோணிச்சு. இப்பலாம் பாத்தீங்க பேப்பரை வச்சுதான் நம்ம படிக்கிறோம், அதே தப்பா படிக்கிறோம். அப்புறமா நம்ம போயிட்டு ஒரு 74 வயசு மனுஷனோட கம்பேர் பண்ணுறீங்க. நானே சொல்றேன், என்னாலேயே 74 வயசுல ஏஞ்சி நிக்க முடியுமா நடக்க முடியுமானா தெரியல. அந்த மனுஷன் இன்னைக்கு உட்காந்து ஸ்டண்ட் ஃபைட் பண்றாருயா. எந்த 74 வயசு மனுஷனுக்கு இப்படி ஒரு ஓப்பனிங் இங்க இருக்கு?